அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். மான் கால்களுக்கு ஒத்த பலன் ஆண்டவர் எதற்கு தேவ பிள்ளைகளுக்கு தர? இந்த மான் கால்கள் என்பது இந்த சாதாரண மான் இல்ல, இது மலையில வாழக்கூடிய வரையாடு. வரையாடு பார்த்திருக்கீங்களா? வரையாடு தெரியலனா இன்னைக்கு போய் கூகுள் பண்ணி பாருங்க வரையாடுனா என்ன. ஒரு பக்கம் ஆட்டை போல இருக்கும், மறுபக்கம் மான போலவும் இருக்கும். மானும் ஆடும் கலந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு உயரம் இருக்கும். நான் ஒரு முறை மூணாறு போயிருந்த போது அங்க ஒரு மலையில ஆக்சஸே பண்ண முடியாத ஒரு மலையில ஒரு பிரதர் எங்களை கூட்டிக்கிட்டு போனார். இங்க வாங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. போய் பார்த்தா அந்த மலை ஃபுல்லா வரையாடு. அந்த மான்கள் எப்படி நிக்குதுன்னா இப்படி இருக்கும் மலை, அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கிற மலையில அந்த மான்கள் அப்படி நின்னுகிட்டு இருக்கும். எப்படிடா அவ்வளவு உயரத்துல ஏறிச்சது? ஆச்சரியமா இருக்கு. அதனுடைய கால்கள் சறுக்கி கீழே விட அந்த இப்படி இருக்கிற மலையில அப்படியே உயர 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 ஏறிட்டு போகும். எந்த மிருகங்களும் கிட்டே நெருங்க முடியாது. காட்டுல வாழக்கூடிய எந்த மிருகங்களும் இந்த வரையாடுகளை மாத்திரம் வேட்டையாட முடியாது. ஏன்னா அவைகள் இருக்கிற அந்த பாதம் சரிவான பாதை, எந்த மிருகங்களும் அதை டச் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அப்படிப்பட்ட மான் கால்களை நான் தருவேன். ஆபக்குக் தீர்க்க தரிசனம் புத்தகத்தை தொடங்கும் போது ஆபக்குக் சொல்றார், ஆண்டவரே நீர் எது வரைக்கும் பொறுமையா இருப்பீர்? என் சத்துருக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி எங்களை காலுக்கு கீழே அப்படி நசுக்கி வச்சிருக்கிறான். நீங்க எவ்வளவு நாள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க? ஆண்டவரே நாங்க மட்டுப்பட்டு இருக்கிறோம், எங்க பொருளாதாரம் சுத்தமா அடி வாங்கி போச்சு, எங்க வீடெல்லாம் இழந்து போயிட்டோம், எங்க குடும்பம்லாம் செதறி போச்சு, எங்களை இன்னும் இருக்கிறாங்க, நீங்க எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பீங்க? நம்ம அப்படி நிறைய நாட்கள் ஜெபிச்சு இருக்கிறோம். ஏன் ஆண்டவரே எவ்வளோ நாட்கள் போயிட்டோம், ஆண்டவரே மன இறங்க மாட்டீங்களே, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன். இப்படிதான் ஆபக்குக்கும் ஜெபிக்கிறார். ஆபக்குக் தீர்க்கதரிசி கர்த்தரை பார்த்து இப்படிதான் சொல்றாரு, எவ்வளவு நாட்கள் பொறுமையா இருப்போம் ஆண்டவரே. ஆனா அப்படி புலம்பலோடு ஆரம்பித்த ஆபக்குக் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் முடியும் போது இந்த வசனத்தோடு தான் அவர் முடிக்கிறாரு. எனக்கு மான் கால்களுக்கு ஒத்த பலனை தந்து என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தரனை ஏற பண்ணுவார். அப்படின்னா சிறுமப்படுத்தி வச்சிருந்தாங்க பாருங்க கால்களுக்கு கீழே ஜனங்கள், அங்க இருந்து கர்த்தர் உங்களை பிடுங்கி உங்க கால்களை மான் கால்களுக்கு ஒத்த பலனை கொடுத்து ஒரு சத்ருவும் உன்னை நெருங்க முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்க பொருளாதாரத்தை உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போவார். இழந்த ஆசீர்வாதங்களை உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போவார். நீங்க வடித்த கண்ணீர், சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சரியான பலனை உங்களுக்கு கொடுத்து உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை ஏற பண்ணுவார்.